வாய்ப்பகுதிகளில் ஏற்படுற புற்றுநோயின் அறிகுறிகள் மற்றும் அதன் காரணங்கள் மற்றும் தீர்வை இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வாய்ப்பகுதியில் ஏற்படுற புற்றுநோய் ஒரு காமன் புற்றுநோயா இருக்கு. இந்தியாவில் ஆண்டுக்கு 1 மில்லியன், அதாவது 10 லட்சம் பேர் இந்த வாய்ப்பகுதி புற்றுநோயால பாதிக்கப்படுறதா ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது. ஸோ இது ஒரு அதிகப்படியான நம்பர். இதுல குறிப்பிட்டு சொல்லும்படியான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுல பெரும்பாலான வாய் புற்றுநோய்கள் தடுக்கக்கூடியது. அதாவது சரியான புரிதலும் ஒரு அவேர்னஸும் இருந்ததுன்னா இதுல பல கேஸ்களை நம்மளால ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம் வாங்க. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா வாய் புற்றுநோய் எந்தெந்த பகுதியில வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க உதடு பகுதியில் வரலாம், உங்க நாக்குல வரலாம், நாக்குல மேல வரலாம், நாக்கின் அடிப்பகுதி ஃப்ளோர் ஆஃப் த மவுத்னு சொல்லுவோம் அங்க வரலாம், கன்னங்கள்ல உள் பகுதியில இருக்கிற சதை பகுதி அங்க வரலாம், இல்ல தொண்டை பகுதி நாக்குக்கு பின்னாடி இருக்கிற பகுதி அங்க ஏற்படலாம். ஸோ இந்த பகுதியில எல்லாம் உங்களுக்கு புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ என்னென்ன காரணங்கள் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ வாய்ப்பகுதியில வர புற்றுநோய்க்கு மெயினான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புகையிலை பழக்கம். ஸோ புகையிலைன்ற போது அது ஸ்மோக்டு டொபாக்கோவா இருக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த புகை அந்த ஸ்மோக் பண்றது, டொபாக்கோ ஸ்மோக் பண்றது, சிகரெட், பீடி, சுருட்டு இந்த மாதிரி புகைப்பிடித்தல் பழக்கம் இருக்கிறவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்மோக்லெஸ் டொபாக்கோன்னு சொல்லுவாங்க. இந்த வாய்ப்பகுதியில் வைக்கிற இந்த ஹான்ஸ் போன்றது, இந்த கூல் லிப், இந்த ஸ்னஃப் மாதிரி வைக்கிறது. ஸோ இதன் மூலமாகவும் புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த டொபாக்கோ ப்ரூவன் கார்சினோஜன். கார்சினோஜன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா புற்றுநோயை உண்டாக்கும் தன்மையுடைய ஒரு பொருள். ஸோ இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களை அந்த ஜெனட்டிக் மியூட்டேஷன் உண்டு பண்ணி செல்கள் இப்போ நார்மலா பார்த்தீங்கன்னா ஒரு செல்லுடைய லைஃப் ஸ்பேன் இருக்கும். செல்கள் உண்டாகி அதுவே அழிந்து போயிடும். அது செல் ரீஜெனரேட் ஆயிட்டே இருக்கும், ரீசைக்கிளிங் ஆயிட்டே இருக்கும். ஆனா செல் கட்டுக்கடங்காம அது வளர்ந்துகிட்டே போகிற போது அது கேன்சரா மாறும். ஸோ இந்த புற்றுநோய்க்கு உண்டு பண்ற இந்த கார்சினோஜன், இந்த டொபாக்கோ செல்ஸை அந்த கட்டுப்பாடு இல்லாம அதிகமா வளர்ச்சி அடைய வச்சுக்கிட்டே இருக்கிறதால தான் இது ஒரு கார்சினோஜனா ஆக்ட் பண்ணுது. ஸோ அடுத்த காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மது அருந்துதல். ஸோ ட்ரிங்கிங் ரொம்ப இருக்கிற போது ஓரல் செல்ஸுக்கு எல்லாம் அது ஒரு இரிட்டேஷனை கொடுத்து கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பை அதிகப்படுத்தும். ஸோ ஓரல் கேன்சர் மட்டும் இல்லாம லிவரை பாதிக்கும், வேற பகுதிகளில் கேன்சர் உண்டு பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த காரணம். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயில்ல அதிகமா நிக்கிறது. ஒரு சிலருக்கு பனி நிமித்தமாவோ இல்லை விளையாட்டுகள் வீரர்கள் அந்த மாதிரி இருக்கிற போது வெயில்லையே ரொம்ப இருக்கிற போது என்ன ஆகும்னா உதடு பகுதிகள், முகம் பகுதிகள் சன்ரைஸ் அதிகமா பட்டு, யூவி ரேஸ் அதிகமா பட்டு கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி கம்மியா இருக்கிறவங்க. இம்யூனிட்டி ஒரு சிலருக்கு வயோதிகம் காரணமாக இம்யூனிட்டி குறையலாம், சத்தான உணவுகள் எடுக்காததால இம்யூனிட்டி குறையலாம். ஸோ இந்த ரீசனாலையும் ஓரல் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்ஸ் ப்ரீடிஸ்போசிஷன். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கும், பெற்றோர்களுக்கோ தாத்தா பாட்டிக்கோ ஓரல் கேன்சர் வந்திருக்கலாம். ஸோ அவங்களுக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. கடைசியா இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். இந்த ஹெச்பிவி வைரஸ் இன்ஃபெக்ட் ஆனாலும் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த வைரஸ் எல்லாருக்கும் காமனா அஃபெக்ட் ஆகாது. இது ஒரு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் வைரஸ். ஸோ அதனால அது எல்லாருக்கும் வரும்ன்றதுக்கு பயப்பட வேண்டாம். சரிங்களா? இப்போ இந்த வாய் புற்றுநோயின் அறிகுறிகள் எப்படியெல்லாம் இருக்கும் அதை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ வாய் புற்றுநோய் அறிகுறிகள் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அல்சர் மாதிரி ஃபார்ம் ஆகலாம். அல்சர் மாதிரி ஃபார்ம் ஆயிட்டு வாய்ப்புண்ணு, ஒரு சின்ன வாய்ப்புண்ணு மாதிரி வரலாம். அது கேன்சரா மாறலாம். ஸோ இப்போ அதுக்காக நீங்க பயப்பட வேண்டாம். எல்லா வாய்ப்புண்ணுமே கேன்சரா மாறும்னு அவசியம் இல்லை. என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா சாதாரண வாய்ப்புண்ணு ஒரு வாரமோ இல்லை 10 நாள்ல ஆறிடும். ஆனா இந்த புண்ணு ஆறாம இருக்கும். ஸோ ஆறாம இருக்கு, 10 நாளுக்கு மேல ஆறாம இருக்குன்னா ஒரு காஷன் வேணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வெள்ளையாவோ இல்லை செவப்பாவோ ஒரு படர்மன், ஒரு லேயர் மாதிரி வாயில வரலாம். ஸோ இந்த லேயரும் பினைன் லேயர்ஸ் நிறைய வரலாம், அதாவது கேன்சர் இல்லாத லேயரும் வரலாம். ஒரு 10 நாளுக்கு மேல அது ஆறாம இருக்கு அப்படின்னா கொஞ்சம் காஷியஸா இருங்க. அதுக்கப்புறம் காரணமே இல்லாம வாயில ப்ளீடிங் இருக்கலாம். ஒரு இடத்துல இருந்து அப்படியே ரத்தம் வரும். காரணம் என்னன்னு பார்த்தா பெருசா இருக்காது, ரத்தம் மட்டும் வந்துட்டு இருக்கலாம். இரு பகுதிகளிலயோ இல்ல ஒரு குறிப்பிட்ட வாய்ப்பகுதிகள் ரத்தம் வரலாம். அடுத்த காரணம் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நாக்கு பகுதியில புற்று வந்ததுன்னா என்ன ஆகுன்னா உங்க நாக்கை மூவ் பண்ண முடியாது, உணவுக்கு சரியா எடுக்க முடியாது, கஷ்டப்படுவீங்க. தொண்டை பகுதியில புற்று வந்ததுன்னா உங்க வாய்ஸ், அதாவது பேச்சே அவங்களுக்கு என்ன ஆகுன்னா கொஞ்சம் ஹார்ஷா இருக்கும். நார்மலா பேசிட்டு இருப்பாங்க,
புற்று வந்ததுக்கு அப்புறமா அவங்க வாய்ஸ் வந்து ஒரு கரகரன்னு இருக்கும், ஒரு கிளாரிட்டி இருக்காது. ஸோ அது ஒரு காரணமா இருக்காம். அந்த பேஷண்ட்ஸ் வந்து சாப்பிடுறதுக்கு கஷ்டப்படுவாங்க. அதாவது தொண்டை பகுதியிலும் வாயிலையும் புற்று இருக்கும்போது உணவு ரொம்ப காரமா இருக்கும், சாப்பிட பிடிக்காது, முழுங்குதல் கஷ்டமா இருக்கும். அதனால சிவியர் வெயிட் லாஸ் கூட இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அடுத்தது என்ன இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ப்ராசஸஸ் பல் செட் ஏதாவது பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பல் செட் அவங்களுக்கு ஃபிட் ஆகாது. ஏன்னா உள்ள புற்று வளர்ந்து சைஸ் மாறுறதால அந்த இல் ஃபிட்டிங் டென்ச்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதையும் மீறியும் பார்த்தீங்கன்னா வாயில புற்று இருக்கிறவங்களுக்கு பேட் ஸ்மெல் அதிகமாக வரும். ரொம்ப நாளா பேட் ஸ்மெல் இருக்கும். காசு என்னன்னு பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது. தொண்டை பகுதியில் வீக்கம் வரலாம். லிம்ப் நோட் என்லார்ஜ்மெண்ட் இருந்ததுன்னா அந்த தொண்டை பகுதியெல்லாம் ஒரு தடிப்பு ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருந்தா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இந்த சிம்டம்ஸ் எல்லாமே இருந்ததுன்னா கேன்சரா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. வாய்ப்புண்ணுக்கு வேற காரணங்களும் இருக்கலாம். பிளஸ் ப்ளீடிங் வர்றதுக்கு சரியா பிரஷ் பண்ணாம இருந்தாலும் ப்ளீடிங் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் ரொம்ப நாளா இருக்குது அப்படின்ற ஒரு 10 நாள் 20 நாள் மேல இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குன்னா கொஞ்சம் காஷியஸா இருங்க, உங்க பல் மருத்துவரை பாருங்க. ஸோ இப்போ பல் மருத்துவர்கிட்ட நீங்க வரும்போது எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டேஜிங் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து கிளினிக்கலா பார்ப்போம், பார்த்து ஒரு சில இதை ஒரு டவுட் வந்து கண்டுபிடிச்சிருவோம். அதே மீறி நம்ம டெஸ்ட் பண்ணோம்னா சின்ன ஒரு பயாப்சின்னு சொல்லுவோம். அந்த பகுதியில் இருக்க டிஷ்யூ மட்டும் மரத்து போக வச்சு சின்னதா ஒரு துண்டை எடுத்து லேபுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி நம்ம பண்ற போது என்ன ஆகுன்னா உங்களுக்கு கேன்சர் இருக்கா இல்லையான்னு 100% உறுதியா சொல்ல முடியும். ஸோ இப்போ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டேஜிங்கை பொறுத்து தான் நம்ம பண்ணுவோம். TNM ஸ்டேஜிங் சொல்லுவோம், டியூமர் லிம்ப் நோட் மெட்டாஸ்டேசிஸ். அளவை பொறுத்து டியூமர் வந்து T1 T2 T3 இருக்கு. 2 சென்டிமீட்டர் கீழே இருக்கிறது T1 சொல்லுவோம் சைஸ். 2 சென்டிமீட்டருக்கு மேல இருந்தா 2ல இருந்து 4 சென்டிமீட்டர் இருந்தா T2, 4 சென்டிமீட்டருக்கு மேல இருந்தா பெரிய டியூமர் T3. ஸோ இப்போ இந்த அளவுகளை பொறுத்தும் உங்களுக்கு பக்கத்துல லிம்ப் நோடுக்கும் இல்ல வேற பகுதிகளுக்கும் கேன்சர் ஸ்ப்ரெட் ஆயிருக்கா இதை பொறுத்தும் உங்க சிகிச்சை வந்து மாறும். ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, மைண்ட்ல வச்சுக்கோங்க, வாய் புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமா கண்டுபிடிச்சு கரெக்டான சிகிச்சை எடுத்துட்டா அதை கண்டிப்பா குணப்படுத்த முடியும். ரொம்ப லேட் ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சு சரியா ட்ரீட்மெண்ட் பண்ணலன்னா அதனுடைய ப்ரோக்னோசிஸ் சரியா இருக்காது, அது பாதிப்பை உண்டு பண்ணும். ஸோ ட்ரீட்மெண்ட் என்னென்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அறுவை சிகிச்சை, எந்த பகுதி அஃபெக்ட் ஆயிருக்கோ அதை மட்டும் கிளீனா ஃபுல்லா கட் பண்ணி எடுக்கிறதால அது பரவாம தடுக்க முடியும். ஒரு சிலருக்கு அடிஷ்னல் இது தேவைப்படும், ரேடியேஷன் தேவைப்படும், கதிர்வீச்சு சிகிச்சை தேவைப்படும். ஒரு சிலருக்கு கொஞ்சம் கெமிக்கல்ஸ், அதாவது நம்ம ட்ரக்ஸ் கீமோதெரப்பின்னு சொல்லுவோம், மருந்து மாத்திரைகள் மூலமா இதை கட்டுப்படுத்த தேவை இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எதுவுமே ஓப்பனா சொல்ல முடியாது, பொதுவா சொல்ல முடியாது. ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு எந்த ஸ்டேஜ்ல இருக்கோ அதை பொறுத்து தான் அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்படி ரெக்கவர் ஆவாங்க. ரெக்கவரி பொறுத்த வரைக்கும் சர்ஜரி பண்ணிட்டாங்கன்னா நம்ம வந்து ஒரு ப்ராஸ்தட்டிக் அப்ளையன்ஸ், ப்ராஸ்தட்டிக் டிவைஸ் தேவைப்படும். உங்களுக்கு கீழ் தாடையை எடுக்கப்பட்டிருக்கலாம் ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா மேல் தாடை கொஞ்சம் வெட்டி எடுக்கப்படும், கழுத்து பகுதி வெட்டி எடுக்கப்படும், அந்த மேல் அன்ன பகுதி எல்லாம் அப்படி வெட்டி எடுக்கப்படும் போது அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராசஸஸ்ன்னு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து போட்டுக்கிற மாதிரி இருக்கும். ரேடியேஷன் கீமோதெரப்பி அப்போ போகும்போதெல்லாம் கொஞ்சம் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உமிழ்நீர் சுரப்பு பாதிக்கப்படும், ஹேர் லாஸ் இருக்கும். பட் அதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ரீஹாபிலிட்டேட்டிவ் தெரப்பி எடுக்கிற மூலமா உங்க லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஸோ வாய் புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் தகுந்த சிகிச்சை சீக்கிரமா எடுக்கிறதால இதை தடுக்க முடியும். நீங்க கரெக்டா ஸ்கிரீனிங் பண்ணணும். நான் சொன்ன இந்த சிம்டம்ஸ், ஆறாத புண், வாய் புண் வருது, அது ஆறவே மாட்டேங்குது, பேச்சஸ் வருது, ஆறவே மாட்டேங்குது, நாள்பட்ட நாளா வாய்ஸ் மாறுது, பேட் ஸ்மெல் ரொம்ப வருது, இப்படி எல்லாம் ரொம்ப நாள் இருக்குது, அடங்க மாட்டேங்குதுன்னா ஒரு காஷியஸ் வந்து உங்க டென்டிஸ்ட் கிட்ட பார்த்து செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இது எப்படி எல்லாம் தடுக்கலாம் உங்க வாழ்வியல் மாற்றங்கள்னு பாத்தீங்கன்னா, நீங்க புகைப்பிடிப்பவர் இல்ல ஸ்மோக்லெஸ் டுபாக்கோ, ஏதாவது இந்த ஹான்ஸ் எந்த புகையில எந்த ஃபார்ம்ல யூஸ் பண்றவரா இருந்தா அதை விடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க, அது கை கொடுக்கும். நீங்க புகை பிடிக்காதவர் இல்ல இந்த ஸ்மோக்லெஸ் டுபாக்கோ எதுவும் யூஸ் பண்ணாதவரா இருந்தா அந்த ஹேபிட்டுக்குள்ளேயே போவாதீங்க. ட்ரிங்கிங் ஹேபிட் இருந்தா கண்டிப்பா அதை குவிட் பண்ணுங்க, அது உதவும். உணவு பழக்கங்களை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்தியா நியூட்ரிஷியஸ் அதிக காய்கறிகள் பழங்கள் சாப்பிடுங்க, இது உங்க இம்யூனிட்டியை இம்ப்ரூவ் பண்ண உதவும். அடுத்ததா பாத்தீங்கன்னா வெயில்ல தான் உங்களுக்கு வேலை அதிகம் இருக்கு, வெளியே போற வேலை, வண்டி ஓட்டுற வேலை, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க், அப்படி வெயில்ல இருக்கிறதா இருந்தா ஒரு லிப் கார்டு, அதாவது சன் ப்ரொடெக்டிவ் லிப் கார்டு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபேஸ் கிரீம் அண்ட் சன் ஸ்கிரீன் அப்ளை பண்ணிக்கோங்க. HPV அந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்னால உங்களுக்கு ஒரு டிசிப்ளின் லைஃப் இருந்தா நீங்க பயப்பட வேணாம். இல்லாட்டி நீங்க கொஞ்சம் ப்ரொடெக்டிவா இருக்கிறது தான் கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி நீங்க இருக்கிற போது இந்த வாய் புற்றுநோய்கள் வரதை உங்களால கண்டிப்பா தடுக்க முடியும், ஹெல்த்தியா இருக்க முடியும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. மற்றும் உங்களுக்கு யாருக்காவது உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.